நம்ம வேலை ஒன்று இருக்கலாம்னு சொல்லி நினைச்சாலும் ஒரு சில கொசுங்க வாண்டடா காது கிட்ட கத்திட்டே இருக்குங்க. முக்கியமா நம்ம காலி அக்கா, பிக் பாஸ் பிரபலம் காலி அக்கா. மண்டையில ஒண்ணுமே இல்லைல்ல, காலியா இருக்குல்ல, அதனால அவங்க பேர் அது கிடையாது. இனிமேல் நான் காலி அக்காவை வச்சுட்டேன், சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒன்று இருந்துச்சுன்னா யோசிப்பாங்க, நம்ம பேசுறது கரெக்டா தப்பானாச்சு யோசிப்பாங்க. இதுல வேற அவங்க விஜயனா இருக்கிற தொகுதிக்கே போயிட்டு பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு இல்ல, உங்க தொண்டர்களால பாதுகாப்பு இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். விஜயண்ணா நிக்கிற தொகுதிக்கே நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உங்களால பாதிக்கப்பட்டவங்க, ஐ மீன் இந்த 2 சைடு கிட்னி இருக்கும் தெரியுமா, லெப்ட் சைடு ரைட் சைடு, இல்ல தெரியுமான்னு கேட்டேன். உங்களால பாதிக்கப்பட்ட ஒரு சிலவங்க அங்க இருந்து உங்களை பார்த்துட்டாங்களா என்ன பண்ணுவீங்க? எப்படி போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க? பார்த்து உங்களை கூட்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டாலும் எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? உங்களால பாதிக்கப்பட்டவங்க என் குடும்பம் உன்னாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை எதையாவது தூக்கி அடிக்க வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க போய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்றீங்களே, இவ்வளவு நாளா பொண்ணுங்களை என்னென்னமோ பண்ணாங்களே, அப்பெல்லாம் எங்க போனீங்க? வாய் கிழி அப்ப பேசுறதுன்னு அப்பெல்லாம் மூடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம உப்பு சப்பு இல்லாத காரத்துக்குலாம் வந்துருவீங்க. நான் ஒரு பிரபலம்னு. இவ்வளவு நாள எங்க போனீங்க பிரபலம் மேடம்? வர்றதானே, அப்ப பேசுறதானே. அந்த குழந்தைங்களுக்கு நியாயம் கிடைக்காம ரோட்ல உட்கார்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அப்பெல்லாம் எங்க போனீங்க? வர்றதானே. இப்ப வந்துட்டீங்களே, நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க பிரச்சாரம் செய்வோம்னு. அன்னைக்கு பிரச்சாரம் செய்யறதானே, எங்களுடைய ஆட்சியில பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய வேண்டியது தானே. ஆவுன்னா வந்துருவீங்க ஒன்னும் இல்லாத விஷயத்துக்குலாம். உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இருக்காதா நான் கேக்குறேன். அன்னைக்கு அசிங்கப்பட்டது போதாது, அந்த 5 செகண்ட்க்கு முன்னாடி அன்னைக்கே அவரு செருப்பால் அடிக்காத குறையா உனக்கு சொன்னாரு. புத்தி இல்ல உனக்கு, உரைக்காது உனக்குலாம். இன்னமும் நீ திருந்தலையா? நீ இன்னும் எவ்வளவு மாட்ட போற பாரு. நீ இதோட நிறுத்திக்கிட்டன்னா இந்த கிட்னியோட தப்பிச்சிடுவ. இல்ல நீ எதுல மாட்டுவியோ தெரியல. இதெல்லாம் உன்னை நாங்க மிரட்டல, ஜஸ்ட் உனக்கு சொல்றோம். அம்மா இது வரைக்கும் நீ மாட்டினதெல்லாம் போதும், கொஞ்சம் அமைதியா இருமா. திரும்ப வாயை விட்டு வேற எதுலயாவது மாட்டிக்க போற. அந்த 5 செகண்ட் 5 நிமிஷமா மாறிட போகுது. நம்ம ஆளுங்க வேற அப்புறம் பார்த்து ஏதாவது எடுத்து போட்டாங்கன்னா உனக்குதான் பிரச்சனை. பார்த்து புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு, பார்த்து இருந்துக்கோங்க, சரிங்களா?